வணக்கம் தீபிகா. கடந்த மாதம் தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் என பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 13 நாட்கள் தொடர் போராட்டத்தில் நடத்தினர். இந்த போராட்டம் பெருமளவில் பேசப்பட்ட நிலையில் பின்னர் நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இருப்பினும் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டனர். தற்போது வரை அவர்களது கோரிக்கைகள் நிறைவேறாததால் மீண்டும் சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள உழைப்பாளர் சிலை முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக தேடி கைது செய்து வருகின்றனர். குறிப்பாக தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசை நோக்கி அவர்கள் வலியுறுத்துவது என்னவென்றால், தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் தமிழக முதல்வர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்றும் 2021ஆம் ஆண்டு தமிழக முதல்வரின் தேர்தல் வாக்குறுதியின்படி தற்போது உள்ள முதலமைச்சரின் வாக்குறுதி எண் 151 மற்றும் 285 ஆகியவற்றை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதே குறிப்பாக தொழிலாளர் துறை மூலமாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும், மேலும் கடந்த மாதம் 1ஆம் தேதி முதல் சட்டவிரோதமாக பணி நீக்கம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் கடந்த ஜூலை 31ஆம் தேதி வரை பணியாற்றி வந்த ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மூலம் வலியுறுத்தி வருகின்றனர். குறிப்பாக கொழுக்குப்பேட்டையில் நேற்று முன்தினம் வீட்டில் இருந்தபடியே தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து தற்போது சென்னை மெரினா கடற்கரை முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். கைது செய்து மேலும் காவல்துறையினர் விடுவித்த நிலையில் மீண்டும் ரிப்பன் மாளிகை பின்புறம் இரண்டாவது முறையாக 13 பெண் தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டனர். உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்ட தூய்மை பணியாளர்கள் 13 பேர்களையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மீண்டும் 3வது நாளாக சென்னை மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை அருகே வருகை தந்த நிலையில் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்பே அந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் வாகனங்களில் ஏற்றி வருகிறார்கள். அதில் ஆதரவு தெரிவிக்க வந்த மற்ற தூய்மை பணியாளர்களையும் அப்பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தி வருகிறார்கள். இதில் குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி வருவதால் இதனால் சற்று நேரம் இப்பகுதி பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது. கொஞ்சமா போதும். கொஞ்சமா கொடுங்க. சரி வாமா. ஒரு ஆளை இல்ல போமா
சார் இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. எவ்வளவு அழகா ஓடி போய் புச்சாரு பாரு அவரு. இந்த ஓட்டத்தை வேற எங்கன்னா காமிச்சாரு அவரு. போலீஸ்காரங்களா இவங்க கைய முறிக்கிறதோ மார்பகங்கள்ல கைய வைக்கிறதோ இதான் வேலை இவங்களுக்கு. நாங்க 100 பேர் வந்தா இவங்க 200 பேர் வராங்க.